கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஞானக்காரர். ஓகே, அந்த ஞானம்னா என்ன, அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. அதே போல அறிதல், புரிதல், உணர்தல், இது 3 அது கூட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் அறிவு, அறிதல். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம உணர முடியும், அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது. அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அறிவு, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க, அவங்க மேல நெருப்பு பட்டுடுச்சுன்னா அவங்க வேதனையில துடிக்கிறாங்கன்னா, அது நமக்கு அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, இது புரிதல், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாருக்கு அடிபட்டுதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா, நமக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்றோம்ல, உணர்தல், அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது. அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ இந்த கேது பகவான் நமக்கு 2 வகையில இந்த உணர்வுகளை கொடுக்கிறார். ஒண்ணு, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது நமக்கு நடந்திருக்காது, யாருக்கும் நடக்கும். ஆனா அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியும். அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல கனவு காண்டிருப்போம். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏதோ ஒரு சூழல நிச்சயமா நம்ம கனவு வந்திருக்கோம். அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பள்ளத்துல நம்ம தெரியாம தவறி விழுகிற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கிறோம், ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யறோம், நிறைய தர்மங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்யறோம். இப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது, கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போலதான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ, திரும்ப துஷ்கர்மங்களை நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும். 2வது ஒரு வகை இருக்கு, நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். நம்ம ஜாதக அமைப்புல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு, இல்லை கேது பகவான் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு தானாவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த விஷயம் வந்துடும். இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும், அடிபட்டு தான் உணரணும். அந்த அடிபட்டாது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது. அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய உதவிகள் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ, பலத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள செய்ய வைப்பார். அது ஒரு வகை. ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும். அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது, இது மிகப்பெரிய ஞானம். இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்பார். இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லதோ சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ, துன்பம் தரக்கூடிய விஷயமோ, இல்லை அருவருப்பான விஷயமோ, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அப்போ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு வரும்பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும், ஞானமா மாறும். ஸோ இதை கேது பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம், நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போறேன் அப்படி கேட்காதீங்க. ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது, லைட்டிங் இருக்காது. இப்போ வழி மாறி வந்துட்டோம்.
ஊருக்கு போகணும். இடையில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா சகதியா இருக்கு. நம்ம வந்த வழி நல்ல வழி தான், ஆனா திரும்ப போக முடியாது, இருட்டிடும். இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, எதுக்காக நம்ம இரையாகலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சகதியில இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சகதியில கால் வைக்க நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நமக்கு அருவருப்பா இருக்கலாம், இல்ல அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு பயம் இருக்கலாம். இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனா மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். அது ரிஸ்க் தான். இங்க இருந்தாலும் அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல் வருது இல்ல, இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான். எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏத்துக்க பழகணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது பகவானை வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார். பற்றற்ற தன்மை அப்படின்னா, நீங்க எது மேலாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இது எனக்கு வேணவே வேணாம் நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. கேது பகவான் வந்து இதுல தான் ஸ்பெஷலிஸ்டே அவர். அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான், எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது, நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுக்குவாரு. இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நிலை இல்லை, எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா பெருசா ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் உள்ள போயிருப்போம். திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை. எதுவுமே நிலை இல்லை அப்படின்றத உணரணும், அதான் நோக்கம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலை இல்லை அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார். அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம், எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார். அதுக்காக இவர் நல்லதும் செய்வார். ரொம்ப சிம்பிளுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார். ஏன் செயல்படுத்துவாருன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றதை நம்ம உணரணும், அதான் விஷயம். உங்க கான்ஃபிடென்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவாரு. நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம உங்களால ஈஸியா பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே பேச முடியாம போயிடும், இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க வந்து நம்ம என்ன எவ்வளவு பெரிய விஷயமானாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் உணர்த்த வராது. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது, நீங்க கான்ஃபிடன்ட் நம்பிக்கைன்றது வேற, எதுவுமே நிலை இல்லைன்றது வேற. அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணுன்றது தான் உணர்த்துவார். ஏன் இதெல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா, இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதுல கேது பகவானுடைய வேலையே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் ஏன் வரணும், நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது, நம்மளால எந்த பாவமும் நடக்காது. அப்ப எந்த பாவமும் நடக்காம இருந்தா நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும். அப்ப திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால இவர்
நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது. ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுல இருந்து எதையுமே கத்துக்கல. இப்போ சூழ்நிலையை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூழ்நிலையை ஏத்துக்கல, திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பனா நம்ம ஏத்துக்கிட்டோம், சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார். அதே நேரத்துல இவருடைய வேலை அங்க முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும். அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறது. நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லா நம்ம ஞானி ஆக தேவையில்லை. அதை ஏத்துக்க நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படின்னா கேது பகவானுடைய அருள் நமக்கு வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். என்னன்னா, அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தாள் போற்றி, யாதும் அறியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி, தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனே போற்றி போற்றி. இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில் சொல்லலாம். எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ சொல்லலாம். அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும் சிம்பிளா. ஞான காரகனே போற்றி, ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி, பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து அருள் புரிவாய் கேது பகவானே போற்றி. இது மட்டும் சிம்பிளா சொன்னாலே போதும். ஆனா என்னன்னா டெய்லி சொல்லணும். தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நிச்சயமா கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் வீட்டில் கிரகம் இருந்தாலே நல்ல பலனாக இருக்கும். கேது பகவான் இருந்தாலும் ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார். நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். பல வழியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மூதாதையருடைய சொத்து, பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டு பயணங்களால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க, சிம்பிளாக தான் ஒரு வேலை செய்வாங்க, நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழலாம் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் அவங்க செய்கிற வேலையை செஞ்சாலே நல்ல லாபம் கிடைக்கும். அது மாதிரியான வாய்ப்பு இங்கே கிடைக்கும். நிறையா ஆபரணங்கள், ஆடைகள், நவரத்தினங்கள் இதெல்லாம் நிறைய அவங்க வச்சிருக்கான வாய்ப்பு இருக்கும். கல்வியில் சிறந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது நிபுணத்துவம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ரொம்ப நுணுக்கமாக செய்கிறது, தலைமை ஏற்கக்கூடிய பண்பு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தெய்வீக வழிபாடு, புனித யாத்திரை போகிறது, ஒரு சிறந்த ஆலோசகராக இருக்கிறது, அரசனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதை செய்ய போனாலும் அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஜாதகர் வந்து மற்றவங்க ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்து 11ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப நல்ல நிலையில் இருந்தார்னா இந்த ஜாதகரை வந்து ஊர் மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றவங்களுக்காக இவங்க நிறைய சேவை செய்வாங்க. மற்றவங்களுடைய நல்லதுக்காக இவங்க நிறையா பாடுபடுவாங்க. அதனால ஊர் மக்கள் இவங்களை ரொம்ப ஒரு தலைவனாக பார்க்கறது, அவங்களுக்காக என்ன வேணா செய்யறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ரொம்ப மன அமைதி இருக்கும், விவேகம் இருக்கும், எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தை வழிகளில் நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். சின்னதாக ஒரு பிரச்சனை கூட அதை இமிடியேட்டாக சரியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய பட்டு துணிகள் உடுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். தாயாருடைய ஆயுள் நல்லா இருக்கும். இவங்களுடைய நல்லதுக்காக நிறைய பேர் பாடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய இடம் வாங்கி போடுறது, நிறைய சொத்து சேர்க்கறது, இது மாதிரியான சூழலும் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒருவேளை 11ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருந்தாலோ இல்லை ஜாதகருக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படின்னாலோ சில சங்கடங்கள் ஏற்படும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன், அரசாங்கத்து மூலமாக கடன் கிடைக்கும். அந்த அரசாங்க கடனை கட்ட முடியாமல், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல், அது ஒரு ஸ்ட்ரெஸ். இவங்க வந்து பல திருமணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். இவங்களுடைய கௌரவம் கெடக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இவங்களுடைய சொத்துக்கள் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். வட்டி தொழில் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். அது மூலமாக நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கலாம். மற்றவர்களுடைய சொத்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அது மூலமாக நிறைய சங்கடங்களும் ஏற்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம். எல்லாத்த விட இவங்க மற்றவங்களை ஈஸியாக நம்புவாங்க, நம்பி கெட்டு போயிடுவாங்க.
யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களாம் மோசம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம். இவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த ஜெயிக்கவே முடியாது, அது மாதிரியான சூழல் ஏற்படலாம். இப்போ ஒரு லக்னத்துல இருந்தும் 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தார்னா எது மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்றத ஒரு லைன்ல பார்த்துடலாம். நல்லது என்ன கெட்டது என்னன்னு. மேஷ லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களுக்கு அரசாங்கத்தில் கடன் வச்சிருப்பாங்க, பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் கட்டாமலே விட்டுருப்பாங்க. அது மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தாருன்னா இவங்களுக்கு லாபம் வீடு தேடி வரும். மண்ணு கட்டி விற்றா கூட காசாயிடும். அது மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு. எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தார் அப்படின்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நிறைய சம்பாதிக்கிறது, நல்ல கௌரவமாக வாழ்றது, இது மாதிரியான அமைப்புலாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாத்துலேயுமே வேகமாக பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாதனால மற்றவங்களை குறை சொல்லி அது மூலமாக நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. கடக லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தார் அப்படின்னா இவங்க நிறைய சொத்து சேர்ப்பாங்க, நிறைய ஆபரணங்களை சேர்த்து வைப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேதுபவன் இருந்தார் அப்படின்னா கூர்மையான அறிவு இருக்குன்னு சொல்லலாம். கணிக்கும் திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எதையுமே நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க தனியாக தான் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா சிறந்த கல்வியாளராக இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜோதிடம் படிக்கிறது, வேதங்கள் படிக்கிறது, ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், பேர்ப்புகளோட வாழ்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க ரொம்ப இறக்க குணமாக இருப்பாங்க, அதனால நிறைய விஷயத்த இழந்துருவாங்க. சுற்றி இருக்கிறவங்க ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடுவாங்க. துலாம் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இவங்க நினைச்சதை சாதிப்பாங்க. அது மாதிரியான திறமை இவங்களுக்கு இருக்கும். அவங்க எதை தொட்டாலும் வெற்றியாக மாறும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இவங்க சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க. தலைமையை ஏற்கக்கூடிய பண்பு இவங்ககிட்ட நிறைய இருக்கும். புனித யாத்திரை போகிறது, தர்ம காரியங்கள் செய்கிறது, இது மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா நாடக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். பல்லக்கில் ஏறுறது, அதாவது எல்லாருக்கும் பிரபலமாகிறது, எல்லாரும் இவங்களுக்கு சேவை செய்கிறது, இது மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு நடக்கிறது கெட்டது தான் அப்படின்றதே அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. எல்லாமே நல்லதாக நினைப்பாங்க. அதனால் ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிப்பாங்க. மகர லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா வட்டி தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். தான தர்மம் நிறைய செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு மன அமைதி இருக்காது. கும்ப லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அரசு தொழில் செய்கிறது, அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது லாபம் அவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் கெட்டு போகும், வியாபாரத்தில் வீழ்ச்சி இருக்கும். மீன லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா பரம்பரை சொத்துக்கள் சேரும், வியாபாரத்தில் வெற்றி பெறும், பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா உடல்நல பாதிப்பு ஏற்படும். இதெல்லாமே பொதுவான பலன்கள் தான். மற்ற கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.